அனுப்பித்து விடுறார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். யாக்கோபு எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறான். தன்னுடைய அறிவை கொண்டோ சுய முயற்சியை கொண்டு அநேக காரியங்களை அவன் செய்து வருகிறான். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். லாபானிடத்தில் போகும் பொழுது அவன் வேலை செய்கிறதான வேலைகளும் கூட அநேக நெருக்கங்கள் மத்தியிலும் அவன் நெருக்கப்படுகிறான். மாமன் மூலமாக வேலைப்பொழு அவனுக்கு அதிகமாக சுமத்தப்படுகிறது. அந்த சூழ்நிலையிலும் யாக்கோபு தேவனை நோக்கி பார்க்கிறான். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். லாபானுடைய மந்தைகளை இவன் மேய்த்து வருதான வேலையிலும் கூட யாக்கோபை கொண்டு அந்த மந்தை முழுவதும் தேவன் ஆசீர்வித்து வருகிறதை பார்க்கிறோம். பின்பாக அவனுடைய சம்பளத்தை மாற்றுகிறதை பார்க்கிறோம். திரும்ப அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் அங்கே எந்த அளவுக்கு அவன் ஒரு எத்தனா இருந்தானோ அவ்வளவுவாக அவனை தேவன் நொறுக்குகிறதை பார்க்கிறோம். ஒரு நொறுங்குண்ட வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே தேவன் அவன் பட்சத்திலே இருந்தான். ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் அவனை நெருக்குதான வேலையிலும் கூட தேவன் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து வருகிறதை பார்க்கிறோம். அவனுடைய ஆசீர்வாதம் அவ்விதமாய் தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அநேக பரிவாரத்தோடு கூட அவன் திரும்ப ஏசாவை பார்க்க வருகிறதாக சம்பவத்தில் நான் பார்க்கிறோம். அப்படி வருகிறதான வேலையில தான் தேவனிடத்திலே அவன் ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கும் பொழுது தேவன் அவனுடைய மாம்சத்தை தொடுகிறதை பார்க்கிறோம். மாம்சத்தை தொடுகிறான். அவனுடைய தொடை சொந்து சுலுக்கிற்று என்று பார்க்கிறோம். சுலுக்கினாலே அவன் மாம்சத்திலே பலனற்றவனாய் போகிறதை பார்க்கிறோம். பலனற்றவனாய் இருக்கும் பொழுது அவனால் காலுண்டி நிற்க முடியவில்லை. அப்பொழுது அவனுக்கு ஒரு கோல் அவசியமாக இருக்கிறது. அவன் காலுண்டி நிற்பதற்கு ஒரு கோல் அவசியமாய் தேடுவது. அந்த கோல் மூலமாக தான் நான் காலுண்டி நிற்க முடிந்தது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மாம்ச பலத்திலே நாம் அநேக காரியங்களை செய்து விடலாம், சாய்த்து விடலாம். ஆனால் தேவன் நம்முடைய மாம்சத்தை தொடும் பொழுது, நம்முடைய மாம்ச பலன் முழுமையாக அற்றுப்போக பண்ணும் பொழுது நாம் எந்த பலத்திலே நிற்க முடியும்? தேவ பலன் அந்த நாளிலே நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்தவளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு கோல் கொடுக்கப்பட்ட அந்த கோலினுடைய பலத்திலே யாக்கோபு நின்றான் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். அவனுடைய ஏலா தன்மையிலும் கூட தேவனை அவன் தொழுது கொள்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மகனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த கோலிலே சாய்ந்து தேவனை தொழுந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலையிலே தேவன் நமக்கு அனுமதிக்கலாம். வேலை ஸ்தலத்திலோ இல்லை என்றால் குடும்பத்திலோ சபையிலோ அநேக நெருக்கங்கள் மத்தியிலே நம்மளை நெருக்கி வருகிறதான வேலையிலே நாம் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாடி நிற்கும் பொழுது ஆவியானுடைய பலத்தோடு கூட நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும், சேவிக்க முடியும். நம்முடைய முழு மாம்ச பலனும் அற்று போன பின்பும் கூட பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இருக்குமானால் நாம் எல்லா வேலையிலும் தேவனையே நாம் சார்ந்து கொள்ள முடியும், தேவனையே நாம் தொழுது கொள்ள முடியும். இதுதான் இந்த வாழ்க்கையிலே நான் பார்த்தேன். பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு எவ்வளவு தேவையா இருக்கிறது. ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு யாக்கோபு அந்த அளவுக்கு தேவனை சார்ந்து கொண்டான். தன்னுடைய ஏலா தன்மையிலே அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையிலும் லாபான் அவனை நெருக்கி கொண்டு வருவதான வேலையிலும் கூட நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட எல்லாற்றிலும் ஏமாற்றத்தை சந்தித்த யாக்கோபு தேவனையே சார்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஏமாற்றத்தை நாம் சந்தித்திருக்கலாம். அநேக சூழ்நிலைகளை மற்றவர்களால் நாம் கைவிடப்பட்டிருக்கலாம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்திருக்கலாம். வேலையிலே ஒரு ஏமாற்றம், வேலையிலே ஒரு நெருக்கம், மேல் அதிகாரிகள் மூலமாக நமக்கு
அவதூறான காரியங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வரும் பொழுது நாம் தேவனை சார்ந்து கொள்ளாமல் இருப்போமானால் நாம் சோர்ந்து போயிடுவோம், கலங்கி தவிப்போம். அப்பொழுது தேவனை சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியுடைய பலனை நாடி நிற்கும் பொழுது மாத்திரமே நாம் தேவனுக்கு மகிமையாக ஒரு நல்ல ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக, இந்த உலகத்துக்கு ஒளியாக, இந்த பூமிக்கு உப்பாக ஒரு சாரமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதைத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். அதைத்தான் உங்கள் மத்தியிலும் கூட நான் பகிர்ந்தேன். அப்படியாக நாம் ஒவ்வொரு வேளையிலும் தேவனை சார்ந்து ஜீவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய மாம்ச பலம் நமக்கு ஒன்றுக்கும் உதவாது. எல்லா சூழ்நிலும் மாம்ச பலத்தை கொண்டு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் நம்முடைய மாம்சத்தை தொடும் பொழுது நாம் கலங்கி போவோம், தவித்து போவோம். இந்த சூழ்நிலையை நாம் தேவனை சார்ந்திருப்போமானால் தேவ ஆவியுடைய ஒத்தாசை, தேவ ஆவியுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதே போலதான் மோசேயுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். மோசே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மூலமாக வளர்க்கப்படுகிறான். எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் அவன் கற்பிக்கப்பட்டு செய்கையிலும் வாக்கிலும் வல்லவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். எகிப்தியருடைய சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும் அவன் எல்லா காரியங்களிலும் அவன் கற்பிக்கப்படுகிறான். அந்த ஒரு திறமையை கொண்டு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சகோதரத்திலே அவன் போகிறதை பார்க்கிறோம். அது அடுத்த வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்று சுய பலத்தினாலே, தனக்கு இருக்கிற திறமையினாலே இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை தருவார் என்று சொல்லி அவன் நினைத்தான். தேவனோ அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவனுடைய பலன் எல்லாம் முற்றிலுமாக அற்றுப்போக பண்ணுகிறான். 40 வருஷமாக மீதியான தேசத்திலே அவன் ஆடு மேய்க்கும்படியாக தேவன் அனுப்பிவிடுகிறான். அது 40 வருஷமாக அந்த ஆடுகள் பின்னாலே அவன் அலைந்து திரிந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட பின்புதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவனே அவர்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலே 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையைத்தானே தேவன் முட்செடிகளில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். 40 வருஷ காலமாக அந்த மீதியான தேசத்திலே வனாந்தரத்திலே ஆடுகளின் பின்னாலே அலைந்து திரிந்த மோசேயை அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பனாக தலைவனாக ஆண்டவர் அங்க கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்படியாக தேவன் அவனை அழைக்கும் பொழுது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அன்றைக்கு தன்னால் ரட்சிக்க முடியும் என்று சொல்லி தன் சுய பிரயாசத்திலே சார்ந்திருந்த மோசே இன்றைக்கு தேவன் அழைக்கும் பொழுது நான் மந்த நாவு திக்குவாயன் என்று சொல்லி தன்னை அப்படியாக தாழ்த்துகிறதை பார்க்க முடியும். அவனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடிந்தது. அவன் அந்த 40 வருட காலங்களாக மனாந்தரத்திலே அவன் ஒரு நொறுங்குண்ட ஒரு ஜீவியத்தை
அவன் சந்திக்க வேண்டியதாயிற்று. அநேக சூழ்நிலைகள் அவனுக்கு தேவன் அனுமதித்திருக்க கூடும். அவனுடைய மாம்சம் முற்றிலுமாக அற்றுப்போக பண்ணும்படியாக, அவனுடைய சுய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஓயும்படியாக அநேக சூழ்நிலை தேவன் அவனுக்கு அனுமதிக்க கூடும். அந்த காலங்களிலே அவன் அனுமதித்த சூழ்நிலையில தான் இங்க சொல்லுகிறான், ஆண்டவரே நான் மந்த நாவு திக்கு வாயன் என்று சொல்லி அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த நாளிலே இஸ்ரவேலை மீட்பதற்கு தன்னால் முடியும், கையின் பிரயாசத்தினால் முடியும் என்று, தன்னுடைய திறமையினால் முடியும் என்று நினைத்தவன் இந்த நாளிலே நான் மந்த நாவு திக்குவாயன் என்று சொல்லி அங்கு தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் தேவன் நம்மளை அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பரிசுத்தத்துக்கு என்று தெரிந்து கொண்டபடினாலே வனாந்தரமான பாதைகளை நம்மளை நடத்தி சென்று அங்கு நம்முடைய எல்லா சுய பலங்களையும் அற்றுப்போக பண்ணும்படியாக தேவன் பண்ணுகிறார். இதில் நாம் மனப்பூர்வமாக அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தேவனிடத்திலே, ஆண்டவரே இந்த காரியங்கள் இப்படியாக இருக்கிறது, இதை விளங்கிக் கொள்ள என்னால் முடியவில்லை, இந்த சூழ்நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அவனுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போகும்பொழுது தேவன் அதை நமக்கு விளக்கி காண்பிப்பார், நமக்கு அதை சொல்லித் தருவார். இந்த பாதையின் வழியாக கடந்து சொல்வதற்கும், அந்த பாதையை கடக்க முடியாத பகுதியை ஆண்டவரே அவர் தோளின் மீது சுமந்து நம்மளை கொண்டு வந்து வருவதையும் காண்பிப்பார். அப்பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது நம்மை ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மளை தாழ்த்துவதற்கு அங்கு இடம் உண்டாகும். நம்முடைய மாம்ச பலத்தினாலே ஒன்றும் பண்ண முடியாது என்பதை அந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுது தேவனே நீர்தான் எனக்கு, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே அப்படிங்கிற இடத்துக்கு நம்மால் வர முடியும். இதைத்தான் தேவன் நம்மளை விரும்புகிறார். அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவரிடத்திலே தஞ்சமாக இருக்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகள் நம்மை விடுதலையோடு கூட முழு நம்பிக்கையோடு நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறார். அநேக சூழ்நிலையை அனுமதிக்கும் பொழுது நாம் அவரிடத்திலே முழு நம்பிக்கை வைக்கிறது இல்லை, அவரிடத்திலே முழு விசுவாசம் வைக்கிறது இல்லை. நாம் சோர்ந்து போகிறோம், சோர்ந்து துவண்டு தேவன் நம்மளை ரட்சிக்க முடியாதவர் என்பதை நாம் வாயினால் சொல்லாட்டாலும் நம்முடைய செய்கையிலே அதை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதை தேவன் விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அதை முற்றிலுமாக தேவன் அருவருக்கிறார். முழுவதும் தேவனையை சார்ந்து அவரை பற்றி கொண்டு உறுதியான மனதுள்ளவர்களாய் தேவனை நாம் உயர்த்த வேண்டும். அவருக்கு மகிமையாக, சாட்சியாக, புகழ்ச்சியாக இந்த உலகத்திலே ஜீவித்து காட்ட வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். ஒரு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே நம்மை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை நல்ல முன்மாதிரியாக நமக்கு தந்திருக்கிறபடினாலே எல்லா சூழலிலும் அவரே நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போமானால் கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு பலனை நமக்கு தருவதற்கு தேவன் எப்பொழுதும் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளை பலப்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார், விசுவாசத்திலே நம்மளை நிலைநிற்க பண்ணுகிறார். அப்படிப்பட்ட நல்ல விசுவாசம் நமக்கு தேவை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருப்போமானால் தேவன் நம்மை தொடர்ந்து நம்மளை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் நான் அறிந்து கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதே சமயத்திலே புதிய உடன்படிக்கை ஊழியத்திலே பார்க்கும் பொழுது பவுலை நாம் பார்க்கிறோம். பவுல் நியாயப்பிரமாணத்தின் காலத்தின் சட்டத்திட்டங்களை எல்லாம் அவன் கடைபிடித்தவன். அதை அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையே யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களால் கூடும் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். நல்ல ஒரு நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ள ஒரு நல்ல ஒரு பரிசேயனாய், நியாய பிரமாணத்தின் காலத்தில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே தேவன் அவனிலிருந்து ஒரு கிரியையும் நடப்பிக்க முடியவில்லை. அவன் என்றைக்கு தேவனை பார்த்தானோ அந்த நாளிலிருந்து தேவன் அவனை தமக்கென்று தெரிந்து கொண்டு ஒரு உத்தம சிஷ்யனாய் இருக்கும்படிக்கு அவனை நொறுங்குதலுக்களாக ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில் அவன் நொறுக்கப்படுகிறான்.
அதை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன் என்று அங்கு சொல்கிறார். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிளார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்லி இங்கு பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு நொறுங்குண்ட ஜீவியம். தேவன் அவரை நொறுக்கி ஒரு நல்ல பாத்திரமாக வளைவதை பார்க்கிறோம். அப்படியே பவுல் அப்போஸ்தலன் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தவன், நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை கை கொண்டவன். தேவன் அவனை தொடும் பொழுது, அவனுடைய மாம்சத்தை தொடும் பொழுது எல்லா பலனும் மற்றவனாக அவன் அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். தேவனை மாத்திரம் சார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்காக எல்லாவற்றையும் அவன் சகிக்கிறதை பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு பாடுகளை சகித்த ஒரு அப்போஸ்தலனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அப்போஸ்தலன், நல்ல ஒரு மாதிரியை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவ்வளவு மத்தியிலும் கூட தேவனையே சார்ந்து ஜீவித்த ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், நொறுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவன் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஒரு கோதுமை மணியாக இருந்து அவன் நிலத்தில் விழுந்து சாகிறது பொழுது அநேக மணிகள் உண்டாகிறதை பார்க்கிறோம். அதன் பலனை மிகுதியாக இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக சபைகள் உண்டாகிறதை பார்க்கிறோம். அநேக ஊழியர்கள் எழும்புகிறதை பார்க்கிறோம். அப்படியாக தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை நொறுங்குதலுக்குள்ளாக கொண்டு வந்து அவரை ஒரு நல்ல பாத்திரமாக வளைந்ததை பார்க்கிறோம். இப்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா காரியங்களிலும் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனும் இருக்க, அதுக்கு நல்ல மாதிரியாக இயேசு கிறிஸ்துவே நல்ல மாதிரியாக நமக்கு தந்திருக்கார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல ஒரு மாதிரி. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அவர் முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகி பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், சிலுவையின் மரணபோதும் தம்மை தாழ்த்தினார் என்று பிலிப்பியரை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமி கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக தேவன் அவரை சேவிக்கிற பிள்ளைகளே நம்மையும் கூட தேவன் கனப்படுத்த விரும்புகிறார். இந்த பூமியிலே ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நாம் வாழுவோம் என்றால், ஒரு மகிமையான சாட்சியாக அந்த உலகத்துக்கு நம்ம எடுத்து காட்டுவதற்கு தேவன் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த சாட்சிகள் எங்கே என்றுதான் தேவன் தேடுகிறார். உண்மை உள்ளவன் உணர்வு உள்ளவன் உண்டோ என்று தேவன் தேடுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக தேடுகிற இடத்திலே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னது போல
இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம் என்றால் இந்த சாட்சி இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கும். குடும்பத்துக்கும் சபைக்கும் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பது சந்தேகம் என்பதை கடந்த நாளிலே நான் சிந்தித்தேன், அதை தியானித்தேன். தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவார். ஆமென். அதோட நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் அவர் பேசியிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின காரியம், தேவன் நம்மை எப்பொழுதுமே ஒரு பலவீனத்துக்கு நேராக நடத்துகிறார். நாம் எல்லோரும் நினைப்பது போல நம்மை பலத்துக்கு நேராக நடத்துகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அவரோ ஒரு பலவீனத்துக்கு நேராகத்தான் நடத்துகிறார். யாக்கோபின் உதாரணத்தை பார்த்தோம், மோசையின் உதாரணத்தை பார்த்தோம். மோசையும் கூட தன்னுடைய பலத்தினாலே ரட்சிக்க முடியும் என்று நினைத்தான். ஆனால் பலவீனத்துக்கு நேராக நடத்தினான். தேவனால் மாத்திரமே வருகிற ரட்சிப்பு என்று உணர்ந்து கொள்ளும்படியாக, ரட்சிப்பு தேவனுடைய கரத்திலிருந்து மாத்திரமே வரும் என்று உணர்ந்து கொள்ளும்படியாக. இதே போலத்தான், ஏனெனில் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பலமுள்ளவராய் காணப்படாமல் பலவீனராய் காணப்பட்டார். அவர் பலவீனராய் இருந்தபடினாலே சிலுவையில் அறையப்பட்டார். பலவீனராய் இருந்தபடினாலே சிலுவையில் அறையப்பட்டதினாலே தேவனாலே ரட்சிப்பு வந்தது. இன்று நம்ம அநேகருக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து பெற்று தந்த ஒரே ஒரு காரியம், அவர் பலவீனராய் இருந்தபடியினாலே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளை தேவன் பலவீனப்படுத்தும்படியாக அனுமதிக்கிறார். ஏனெனில் தேவனை நோக்கி நாம் செல்லும்படியாக. அதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உடனே பலவீனர் அப்படின்னோடனே உடனே ஐயோ நம்ம வாழ்க்கையே இப்படி ஆகி நாசமா பெறுவோமோ? நாசமாகிறதுக்காக அல்ல. தேவன் இப்படிப்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாக ஒருவர் தேவனிடையில் கூட்டி சேர்த்து அவர்கள் மூலமாக ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக, இந்த பூமியிலே ஒரு பெரிய ரட்சிப்பு, அநேக ரட்சிக்கப்படும்படியாக நடத்தும்படியாக விரும்புகிறார். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் எனக்கு தேவன் சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை நான் நோக்கி பார்த்தேன். எனக்கு மிகுந்த ஆறுதலா இருந்தது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இயேசுவை பிடிப்பதற்காக எல்லாரும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். போர்ச்சேவன் வந்து கொண்டிருக்கிறான். மல்குஸ் என்ற போர்ச்சேவன். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷரில் ஒருவன் பேதுரு, அவர் என்ன செய்யறான்னு பாருங்க. அப்பொழுது இயேசுவிலிருந்து ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்ப இயேசு கிறிஸ்துவை காத்துக்கொள்ளவும் தன்னை காத்துக்கொள்ளவும் அந்த பட்டயத்தை எடுத்து வெட்டுறாப்ல. அதாவது எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும், நம்ம பலமுள்ளவங்களா காணப்படணும், இந்த இடத்துல நம்ம பலவீனரா மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பட்டயத்தை ஓங்கி வெட்டுற. இதே போலதான் நமக்கும் ஆண்டவர் வந்து பட்டயம் கொடுத்திருக்காரு. நிறைய காரியம், நான் ஒரு பட்டயம், நிறைய பட்டயம் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்மளோட கைபலன், நம்மளுடைய பணபலன், இப்படி நிறைய காரியம். ஆனா இதன் மூலமாக நம்ம ரட்சித்தரலாம், நம்மளுடைய சக தோழர்களை ரட்சித்தரலாம். இல்ல நம்ம ஒரு காரியம் சொன்னதுனால அவங்க கேட்டு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. அப்படி யாருமே வரமாட்டாங்க. தேவன் மாத்திரமே அவர்களை ரட்சிக்க முடியும். அதுக்காக நம்ம பலவீனப்படுத்த விரும்புகிறோம். பலவீனமா இருந்தா மாத்திரம்தான் அவங்க ரட்சிக்க முடியும். நாம பலமுள்ளவர்களா இருந்தா அவங்கள ரட்சிக்க முடியாது. அதான் அந்த இடத்துல உடனே அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடித்து போவார்கள். நீ வச்சிருக்க பலமுள்ள ஆயுதத்தை போற்று, திரும்ப போற்று, ஒண்ணுமே இல்லாம வா, தேவன் ரட்சிப்பார், நம்மை தேவன் ரட்சிப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு வா. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அழைப்பு. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அழைப்பினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். மற்றபடி நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய சொந்த பட்டயத்தாலோ நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. அதான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்கின்ற என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார்.
இயேசு கிறிஸ்துக்கும் பட்டயம் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கும் பலம் இருக்கு. சொன்னார்னா தூதன் 12 லேவியனுக்கு அதிகமான தூதர்கள் அங்கிருந்து வந்துட முடியும். ஏறக்குறைய 72,000 தூதர்கள் வந்து அந்த இடத்துல இது பண்ண முடியும். பட்டயம் இருக்கு, அவர்கிட்டையும் வந்து போராடக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அதை யூஸ் பண்ணல. இதுதான் நமக்கு மாதிரி. நாமும் கூட இப்படியாக நம்ம பலவீனப்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிற அநேக சூழ்நிலைகள், நம்ம பிறர் மூலமாக தாழ்த்துவதற்கு, பிறர் மூலமாக நாம் நம்மை சிறுமைப்படுத்துவதற்கு எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அதை சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறார். இந்த காரியத்தை தான் பவுல் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். பவுல் சொன்னார், என் பலவீனத்திலே உன் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கர்த்தருடைய வல்லமை என் மேல் வந்து தங்கும்படி நான் பலவீனமா இருப்பதையே தெரிந்து கொள்வேன். அப்படிங்க எப்பயுமே வந்து பலவீனமா இருக்கிறத தெரிந்து கொள்றேன் இந்த உலகத்துல. அதனால யாருமே பலவீனார் அப்படின்னோட நம்ம கைவிடப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவன் அவர்களை கூட்டி சேர்க்க முடியாது, தன்னண்டை கூட்டி சேர்க்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு உண்டு பண்ணி வைக்கிறார். தேவன் ரொம்ப நல்லவர். எல்லாரையும் அவர் கூட இழுக்கிறதா அவரோட வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நான் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் பலவான்களை வெட்கப்படுத்த முடியுதான் தேவன் பலவீனர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபையில் இருக்கும்போது விதமாய் சொல்கிறார். உண்மையாகவே இந்த நாளிலே நான் ஒரு பலவீனன் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது என்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்லி எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோம் அந்த அளவுக்கு நாம் நிச்சயமாகவே நாம் உயர்த்தப்படுவோம். அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவோ காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினாலும் மேன்மை பாராட்டுறது எனக்கு தகுதி அல்லவே என்று சொல்கிறார். ஆனால் மேன்மை பாராட்ட தகுதி இருக்கிற அவர் நான் மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த நாளில் எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவரே இன்னும் என்னை தாழ்த்தட்டும் என்று சொல்லி உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தும் பொழுதுதான் அந்த மனிதனை கொண்டுதான் தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஒரு நொறுக்கப்பட்ட மனிதனை வைத்துதான் தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். மோசேயை பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களை குறித்த ஒரு பரிதவிப்பு, இவ்வளவு ஜனங்கள் ஆண்டவர் குரதமாய் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அழிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி அவன் அதிகமாய் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தான். இந்த ஜனங்களை அவன் பெற்றெடுத்தது போல அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு அங்கலாய்க்கிறான். ஏனென்றால் ஒரு நொறுங்கின மனிதன் தான் பிறருடைய காரியங்களை அவன் அறிந்து கொள்ள முடியும். ஒரு நொறுங்கின மனிதன் தான் தேவனுடைய மகத்துவங்களையும் தேவன் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்க முடியும். நாம் எந்த அளவுக்கு நாம் நொறுங்கும் பொழுதுதான் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் தகுதியே இல்லை என்று சொல்லி அந்த இடத்துக்கு நாம் எப்பொழுது வருகிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். எந்த மனிதனை அவர் பிடிக்கிறாரோ அவன் என்றைக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் அவனை தேவன் தகுதியுள்ளவனாக மாற்றுகிறார். அப்படி அந்த நாளிலே தேவனை எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற மாம்சத்தின்படி அநேக காரியங்களை செய்ய நான் பிரயாசப்படுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே பார்க்கும் பொழுது மாம்சத்தின்படியே கீழ்ப்படிய வேண்டும், மாம்சத்தின்படியே அன்பு கூற வேண்டும், நான் மன்னிக்க வேண்டும், எந்த கசப்பும் இருக்கக்கூடாது என்று சொல்லி மாம்சத்திலே சில காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே என்னால் முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி என்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் முகம் கூப்புற விழுகிறோமோ அன்றுதான் தேவனுடைய கிருபை நம்மை அதிகமாய் தாங்கி நம் அநேகரை மன்னிக்கும்படி அநேக இடத்துல இந்த கசப்பை எடுக்கும்படி தேவன் அது உதவி செய்கிறார். அது ஒரு பெரிய மகத்தான ரட்சிப்பு. அதான் வேதம் சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படி என்றால் நல்ல ஆண்டவரே இனி ரட்சித்தது உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய கிருபை நம்ம மூலமாய் அவர் மூலமாய் பரிபூர்ணமாய் விளங்கும். இங்கு பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் அப்போஸ்தலன் பவுல் 2ஆம் அதிகாரத்தை வசனத்தை வாசிக்கிறேன், மன்னிக்கவும் 1 கொரிந்தியர் 3:6-7 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7. நான் நட்டேன், அப்பொல்லா நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைச்செய்த தேவனாலே எல்லாம். நான் நட்டேன், அப்பொல்லா நீர் பாய்ச்சினான், விளைச்செய்வது கர்த்தர், தேவன் விளைய செய்தார்.
நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றும் இல்லை. அந்த ஒன்றும் இல்லை என்ற இடத்துக்கு பவுல் தன்னை தாழ்த்துறாரு. நான் நட்டேன், அப்போலாம் நீர் பாய்ச்சினான். அப்படி என்றால் நடுகிறவன் ஒண்ணுமே இல்லை, நீர் பாய்ச்சினான் ஒண்ணுமே இல்லை. ஆனால் விளைய செய்கிறது தேவனாலே இல்லாமல். அப்படி என்றால் அவன் நடுகிறார், நீர் பாய்ச்சினான், எவ்வளவோ காரியங்கள், ஆனால் நான் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது தேவனே அங்கே என்ன செய்கிறார், விளைய செய்கிறார். ஆகியதான் கொள்கை சபைக்கு அவர் எழுதுறார், எங்களால் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒன்றும் இல்லை. அப்படின்னா நாளில் எவ்வளவோ காரியங்களை செய்துவிட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து அவர் சொல்லி நமக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசன வாசிக்கிற 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு கூட நாங்கள் எங்களால் என்ன இல்லை, தகுதி இல்லை. எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்குன்னா தேவனாலே உண்டாயிருக்கு. அப்படி என்றால் எல்லாம் தேவனால் உண்டு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்த்தோம். எந்த அளவுக்கு அவர் தம்மை தாழ்த்தினோ அதுபோல தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தினார் என்று பார்க்க. அப்போ நான் யோசிக்கிறது கூட நான் தகுதி இல்லை. யாரை சொல்ல முடியும்னா ஒரு நொறுங்குண்ட மனிதன்.